பந்தம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இந்த மாதம் 16ஆம் தேதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி ஒன்று இந்தியாவில் நடந்தது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். சமீபத்தில் ஒரு 4 ஆண்டு காலமாக சைனா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய இராணுவம் சார்ந்த விஷயங்கள், ஆயுதங்கள், ஏவுகணைகள் இதெல்லாம் 4 ஆண்டு காலத்தில் அதை ரெட்டிப்பாக பெருக்கி இருக்கிறாங்க. அது அதை சுற்றி இருக்கிற நாடுகளுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருக்குது. அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி நம்ம இந்தியாவில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. சில ஆண்டுகளாகவே நாம் ஆயுதங்களும் ஏவுகணைகளும் அதிகப்படியாக நம் நாட்டிலேயே மேக் இன் இந்தியா வாயிலாக நாம் உற்பத்தி செய்ய ஆரம்பித்து விட்டோம். இதனால் என்ன ஆயிருக்குன்னா, நம்ம மற்ற நாடுகளுக்கு ஆயுதங்களும் ஏவுகணைகளும் ஏற்றுமதி செய்கிறது கிட்டத்தட்ட 50,000 கோடி வரை பெருகியிருக்கு. இது ஒரு பக்கம். சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் அக்னி 5 அப்படின்ற ஒரு ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்து முடித்தார்கள். இந்த ஏவுகணையின் சிறப்பு என்ன, ஏன் இதை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த அக்னி ஏவுகணையானது கிட்டத்தட்ட 5000 7,000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று பல இடங்களில் ஒரே நேரத்தில் தாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணை ஆகும். இதுக்கு நியூக்ளியர் வெப்பனும் எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணை. இதன் தொடர்ச்சியாக ஹைதராபாத்தில் உள்ள DRDO நிறுவனம் நவம்பர் 16ஆம் தேதி ஒடிசா அருகில் உள்ள ஒரு தீவில், டாக்டர் அப்துல் கலாம் தீவு எனப்படும் இடத்திலிருந்து ஹைப்பர்சானிக் ஏவுகணை அப்படின்ற ஒரு ஏவுகணையை அங்கிருந்து முழுமையாக வெற்றிகரமாக பரிசோதனை செய்து முடித்திருக்கிறாங்க. இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணை அது ஏன் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு நாம் சொல்கிறோம் அப்படின்றத, அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதில் மொதல் விஷயம், அது முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு ஏவுகணை. அதாவது மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்டில் முழுமையாக நம் நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு ஏவுகணை. அந்த ஏவுகணை ஒரு 1500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடங்களை தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாகும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுவரைக்கும் முழுமையாக வெற்றிகரமாக சோதனை செய்த நாடுகள், இந்த ஏவுகணையை சோதனை செய்த ஹைப்பர்சானிக் மிசைல் எனக்கூடிய ஏவுகணையை சோதனை செய்த நாடுகள் 3 தான். அது அமெரிக்கா, ரஷ்யா, சைனா. இந்த 3 நாடுகள் தான் இதுவரையில் இந்த ஏவுகணையை சோதனை செய்திருக்காங்க. அந்த வரிசையில் இந்தியா இடம்பெற்றிருப்பது ஒரு பெருமையான விஷயம். அதாவது உலகத்திலேயே இதுவரைக்கும் 4 நாடுகள் தான் வெற்றிகரமாக சோதனை பண்ணியிருக்காங்க. இது நமக்கு ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏவுகணை ஒளியை விட 5 மடங்கு வேகமாக செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை. மற்ற ஏவுகணை போல இது மிக உயரத்தில் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தாழ்வான உயரத்தில், குறைவான உயரத்தில் செலுத்தினாலே போதும். இந்த 2 விஷயத்துக்காக, மிக வேகமாக செல்லக்கூடியது, தாழ்வான உயரத்தில் செல்லக்கூடியது, இந்த 2 விஷயத்தை வச்சு பார்க்கும்பொழுது மிக நுணுக்கமான ரேடார்கள் கூட இதை கண்டு கொள்ள முடியாது. இந்த விஷயத்தை நாம் எங்கே பார்த்தோம்னா, ரஷ்யா முதன்முறையாக இந்த ஏவுகணையை உக்ரைன் மீது தாக்குதலில் இதை பயன்படுத்தியது. அப்போது உக்ரைனால் துளி கூட இதை கண்டுபிடிக்க முடியவில்லை. மற்ற நாடுகள்லாம் இதில் ஏன் வெற்றி பெற முடியவில்லை அப்படின்றதுக்கு 2 விஷயம் இருக்குது. இந்த ஏவுகணை செலுத்தும் பொழுது அதிக வெப்பத்தை அது உருவாக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா, அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய உலோகங்களை அந்த ஏவுகணை செய்வதற்கு, தயாரிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும்.
இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏவுகணையை தயார் செய்வதற்கு 300 கோடி ரூபாய் செலவாகுது. இந்த 2 விஷயத்தை பார்க்கும் பொழுது மற்ற நாடுகள் இஸ்ரேல், பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஈரான், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இன்னமும் ஆராய்ச்சி லெவலில் தான் இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க. முழுமையாக சோதனை பண்ணுற அளவுக்கு அவங்க தயாரிப்பும் இன்னும் நடக்கவில்லை. ஆனால் நமது பாரத பிரதமரின் கடுமையான முயற்சியால், தொலைநோக்கு பார்வையால், நம் தேச பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம் என்று கருதியதால் இது போன்ற விஷயங்கள் எளிதில் நம் நாட்டில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நிகழ்ந்திருக்கிறது. ஜெய் ஹிந்த்.